Hi students, welcome to 11th standard. So I am Mr. G. Sundarapondian, botany teacher. Already you know something, okay வா சரி உங்களுக்கு ஸோ இருந்தாலும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து 11th standard botany, ஸோ பயோ botany, ஸோ மோஸ்ட்லி 5 units, ஓகேவா. ஸோ யூனிட் 1 வந்து diversity of living world, யூனிட் 2 வந்து plant morphology and taxonomy of angiosperm, third one யூனிட் வந்து cell biology and biomolecules, fourth one plant anatomy, structural organization, fifth one plant physiology, functional organization, ஓகேவா. ஸோ இப்போ கொஞ்சம் என்னால் பேசிக் நிறைய இல்லை உங்ககிட்ட, ஓகேவா. ஸோ கொரோனாவில் நிறைய டியூ டு கொரோனா. ஸோ இப்போ இந்த பிளான்ட் அனட்டாமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி நம்ம லைட்டாக வந்து படிச்சிருக்கோம் 10th ஸ்டாண்டர்டில் லைட்டாக படிச்சிருக்கோம் அந்த 1 or 2 months. ஸோ அது பேசிக்காக வந்து செல் பயாலஜி, அந்த பயோமாலிகுல் செல் என்ன, அதனுடைய என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்றத அந்த செல் பயாலஜி அண்ட் பயோமாலிகுல்ஸில் படிக்க போகிறோம். பிளான்ட் மார்ஃபாலஜி, டோட்டலாக இருக்கிற வேர்ல்டில் அந்த பிளான்ட்டில் என்னென்ன மார்ஃபாலஜி இருக்குது, ஓகே, என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, ஓகேவா, அதில் அந்த நேம் என்ன, இந்த மாதிரி இருந்து அந்த நேம் வந்து இந்த பிளான்ட் வந்து அதோடைய ஃப்ளாஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நிறைய டைப் நேம், ஓகேவா. ஸோ அது வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எப்படி ஃபேமிலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த செகண்ட் யூனிட், ஓகேவா. பிளான்ட் மார்ஃபாலஜி அண்ட் டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னா டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டில் பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், ஸோ அதனுடைய கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் அதை பார்க்க போகிறோம். அடுத்து பிளான்ட் கிங்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பிளான்ட்டே, அதாவது அனிமாலயா, அந்த மாதிரி நம்ம பிளான்ட் கிங்டத்தில் டெரிடோஃபைட்ஸ்னால் என்ன, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்னால் என்ன, ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னால் என்ன, அந்த பிளான்ட்டோடைய கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலுமே ஸோ இப்போ இந்த 11th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு வீடியோஸ் கம்மியாக தான் போகும். ஸோ அதனால் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னா பேசிக் செகண்ட் யூனிட் தான், பிளான்ட் மார்ஃபாலஜி அண்டு டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த யூனிட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது பேசிக். ஸோ இப்போ இது ஹையர் செகண்டரி போகும்போதோ ஹையர் ஸ்டடி போகும்போதோ நிறைய யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சாப்டரை இதை சூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து திரும்பி வந்து லிவிங் வேர்ல்டு, பிளான்ட் கிங்டம்ஸ், ஸோ இப்போ லைவ் கிளாஸில் பார்க்கலாம், ஓகேவா. லைவ் கிளாஸில் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து எப்படியும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய யூனிட் என்னென்னு அப்படின்னா யூனிட் 2 பிளான்ட் மார்ஃபாலஜி அண்டு டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். மார்ஃபாலஜினுடைய என்னென்ன மார்ஃபாலஜினா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. இப்போ ஜென்ரலாக ஒரு பிளான்ட்டை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஒன் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அண்ட் அனதர் ஒன் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்னால் என்ன, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாமே என்னது வெஜிடேட்டிவ் ஃபேஸ். ரூட்டை பற்றி படிக்கிறது, அதில் என்னென்ன டைப் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது, அந்த ரூட் எப்படி மாடிஃபிகேட் ஆகிருக்கு, எப்படி ஃபுட்டு கொடுக்குது அப்படின்றதெல்லாம், அதே மாதிரி ஸ்டெம்மு, லீஃபு. ஸோ அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது. ரூட்டை பற்றி, ஸ்டெம் பற்றி, லீஃப் பற்றி தான். நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. அதில் என்னென்னா ஃப்ளாஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ், டோட்டலாக ஃப்ளாஸ், அது நம்ம சில பார்ட்ஸ் பார்த்துருப்போம், கேலெக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் அப்படின்னு 10th ஸ்டாண்டர்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறதான் இந்த ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி, ஓகே. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், சாப்டர் 3 யூனிட் 3 யூனிட் 2 பிளான்ட் மார்ஃபாலஜி. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ இப்போ அந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் என்னென்ன சாப்டர் இருக்குது, என்னென்ன அவுட்லைன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஹேபிட், அதுக்கடுத்தது ஹேபிட்டேட், அதுக்கடுத்து பிளான்ட் ஹேபிட்டேட், ஓகேவா. ஸோ ஹேபிட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம என்ன இப்போ ஜென்ரலாக நம்ம ஹேபிட்ஸ், ஓகேவா, இவங்களுடைய ஹேபிட் அது, இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஹேபிட் அப்படின்னா ஸோ என்ன டைப் ஆஃப் பிளான்ட்டாக இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஹெர்ப்ஸ், ட்ரீஸ், கிளைம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அந்த வெரைட்டிஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறது ஹெர்ப்ஸ் சொல்லுவோம், ஒரு புதர் செடியாக இருக்கிறது ஷர்ப்ஸ் சொல்லுவோம், ஓகேவா. மரமாக இருக்கிறது ட்ரெயின் சொல்லுவோம், கொடியாக இருக்கிறது கிளைம்பர்ஸ் சொல்லுவோம். ஸோ அதிலுடைய வெரைட்டிஸ் என்ன, ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ஹேபிட்டு. நெக்ஸ்ட்டு ஹேபிட்டேட் அப்படின்னா அது என்ன இடத்துல லீவ் பண்ணுது, ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பிளான்ட்னா அக்வாட்டிக் பிளான்ட்டு, ஓகேவா. ஸோ வந்து லேண்ட்னா டெரஸ்ட்ரியல், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து பிளான்ட்டோடைய ஹேபிட்டேட்டை பேஸ் பண்ணி பிரிச்சுருப்பாங்க. அதுக்கடுத்தது லைஃப் ஸ்பேன். இந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்றது ஸோ ஆனுவல்ஸ், பைனியல், பெரினியல். ஆனுவல்,
பைனியல் பெரினியல். ஸோ 1 இயர் மட்டும் லீவ் ஆகுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரிஞ்சால் வைக்கிறோம். பிரிஞ்சால் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 6 மந்த் ஒரு 3 மந்தில் டெட் ஆகிடும். ஓகேவா? மைஸ் போடுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு 6 மந்தில் டெட் ஆகிடும். ஸோ அது மாதிரி இருக்கிறது 1 இயர் பிலோ 1 இயருக்குள்ளே டெட் ஆகிறது ஆனுவல் சொல்லுவோம். அது ஒரு லைஃப் ஸ்பேனு. அதே மாதிரி பைனியல்னால் 2 இயர்ஸு, பெரினியல்னால் மெனி இயர்ஸ் டு லிவ். ஸோ அது என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். பார்ட்ஸ் இந்த ஃப்ளாரிங் பிளான்ட்டில் அதாவது வந்து நம்ம டோட்டலாக வந்து கிரிப்டோகேமி ஃபெனிரோகேமின்னு சொல்லுவோம். கிரிப்டோகேமி அப்படின்னா நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸு, ஃபெனிரோகேமி அப்படின்னா ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம், லீஃப். ரூட் பேஸ் பண்ணி என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஷூட் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, லீஃப் என்ன, லீஃப் என்னுடைய மாடிஃபிகேஷன்ஸ் என்ன, லீஃப்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதனுடைய டியூரேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இனிமேல். ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஸோ பிளான்ட் சயின்ஸில் நம்ம ஏற்கனவே 10th சயின்ஸ் படிச்சிருப்போம். அதில் வந்து மேஜராக வந்து 4 பிரான்ச்சஸ் இருக்குது. பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ பாட்னி வந்து ஸ்டடி ஆஃப் பிளான்ட்டு. ஸோ அந்த பிளான்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணவங்க ஃபஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணவர் யார் அப்படின்னா கோல் லினேயஸ். பட் அந்த பிளான்ட்டுடைய மார்ஃபாலஜி பிளான்ட்டை வந்து டீட்டெயிலாக கிளாஸிஃபிகேட் பண்ணவர் யார் அப்படின்னா தியோஃப்ராஸ்டஸ். ஸோ ஃபாதர் ஆஃப் பாட்டனி. ஸோ ஃபாதர் ஆஃப் பாட்டனி யார் அப்படின்னா தியோஃப்ராஸ்டஸ். ஓகே, ஸோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பாட்டனி. ஸோ இப்போ இதை வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், the study of various external features of organism is known as morphology. ஸோ எதை ஸ்டடி பண்ண போகிறோன்னா எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ். பிளான்ட்டில் வெளிவாட்டமாக என்னென்ன நம்ம கண்ணுக்கு தெரியும், ரூட்டு தெரியும், ஸ்டெம் தெரியும், லீஃப் தெரியும். ரூட்ஸ் அண்டர் கிரவுண்டில் இருக்கும்போது அண்டர் கிரவுண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் தெரியும். ஸோ வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம அது டோட்டலாக பிளான்ட் மார்ஃபாலஜி இஸ் ஆல்சோ நோன் அஸ் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. பிளான்ட் மார்ஃபாலஜி சொல்கிறோம், அப்படி இல்லைனா எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி சொல்லுவோம். ஸ்டடி ஆஃப் ஷேப், என்ன ஷேப்பில் இருக்குது, சைஸ் என்ன சைஸு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் தேர் பார்ட்ஸ், ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளார்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணுறது தான் மார்ஃபாலஜி. ஸோ அதில் பர்டிகுலராக ஸ்டடி ஆஃப் மார்ஃபாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டாக்ஸானமி. ஸோ அரேஞ்ச்மெண்ட், டாக்ஸோனாமி, லா ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். டாக்ஸோ அப்படின்னா டாக்ஸஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ், நாமி அப்படின்னா லா. ஸோ அப்போ வந்து லா ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்னா இதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பிளான்ட்டை இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸில் பண்ணணும். இந்த பிளான்ட் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் வந்து 2 ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, மேல் ஃப்ளார் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் தனித்தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இது ஒரு கைண்ட் ஆஃப் பிளான்ட்டு. ஒரே ஃப்ளார்ஸில் மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது, இது ஒரு கைண்ட் ஆஃப் பிளான்ட்டு. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டாக்ஸானமியை பிரிச்சிருப்பாங்க. ஸோ டாக்ஸானமி, the morphological features are important determine productivity of crops. ஓகேவா? ஸோ வந்து அது மார்ஃபாலஜி பேஸ் பண்ணி தான் கிராப் கல்டிவேட் பண்ணுறதுக்கோ, ஸோ அதனுடைய எப்படி வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இண்டிகேட் த ஸ்பெசிஃபிக் ஹேபிட்டேட்ஸ் ஆஃப் லிவிங் அஸ் வெல் அஸ் த fossil plants help to correlate the distribution in space and time of fossil plant. ஓகேவா? இந்த fossil பிளான்ட்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னா கோல், பெட்ரோலியம். அது மாதிரி ஃபாசில் பிளான்ட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திருவக்கரை. ஓகேவா? ஃபாசில் வுட்டு பார்க் இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் வந்து மரக்கட்டை எல்லாமே என்ன இருக்கும், ஸ்டோனாக மாறி இருக்கும். அந்த வந்து அது மாதிரி இருக்கிறதா அது மாதிரி ஃபாசில். அதில் வந்து சில வேல்யூ பாட்டனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டடி அபவுட் ஃபாசில் பிளான்ட்ஸை பற்றி படிக்கிறதுக்கு என்னென்னா வேல்யூ பாட்டனி. ஓகேவா? ஸோ அதை நம்ம இன்னும் போகும்போது படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மார்ஃபாலஜி ஃபியூச்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதிலே மார்ஃபாலஜி ஃபியூச்சர் ஆர் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட் ஃபார் ஃபைலோஜெனி. ஃபைலோஜெனி அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஸோ ஜெனட்டிக், அதாவது ஜீன் டிட்டர்மினேஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது தான் ஃபைலோஜெனி. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பிளான்ட் மார்ஃபாலஜி கேன் பி ஸ்டடிட் அண்டர் த 2 broad categories. இப்போ மார்ஃபாலஜி 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அண்ட் another one reproductive மார்ஃபாலஜி. அப்போ வெஜிடேட்டிவ் ஃபேஸ் சொல்லியிருக்கோம்ல, அப்போ என்னது, இட் இன்க்ளூட்ஸ் ஷூட் சிஸ்டம் அண்ட் ரூட் சிஸ்டம். ரூட்டையும் ஷூட்டையும் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது தான் வெஜிடேட்டிவ். அது லீஃப், ஷூட்டுனா ஷூட்டில் லீஃப் வந்துடும். ஓகேவா? ஸ்டெம் லீஃப் எல்லாம் வந்துடும். ரூட் சிஸ்டம்னா ரூட் தனியாக. ஓகேவா? ரூட்டு ஷூட்டு இதை பற்றி படிக்கிறது தான் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா reproductive morphology. So it includes flowers, inflorescence, fruits and seeds. ஃப்ளார்ஸ் பற்றியும்
அந்த ஃப்ளார்ஸ் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்குது, அந்த ஃப்ளார்ஸ் வந்து எப்படி பிளான்ட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குது, அது இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா. ஆக்சிஸ் காமன் ஃப்ளார்ஸ் மெனி பிளான்ட்ஸ் அரைஸ் ஃப்ரம் த காமன் ஸ்டாக்கு, அதான் இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது ஃப்ரூட். ஃப்ளார்ஸ் வந்து மாடிஃபைட் ஆகிடும்போது ஃப்ரூட்டாக மாறும். அடுத்து சீட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சீட்ஸ்னால் என்ன, அதனுடைய கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்ன, அது எப்படி இருக்குது, டைகோட்டா இருக்கா மோனோகோட்டா இருக்கா, அதனுடைய என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுறதும், ஃப்ரூட் பற்றி டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுறது. ஃப்ரூட்டினுடைய டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரை ஃப்ரூட்ஸ், ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ், அது மாதிரி டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஃப்ளார்ஸ் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. கேலக்ஸ், கொரோலா, ஆண்டோஷியம், கைனோஷியம். இன்ஃப்ளோரசன்ஸ் நிறைய டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுறது தான் ரெப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. அது ஃபோர்த் சாப்டர். அது இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சாப்டர், வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஓகேவா. ஸோ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் deals with the study of shape, size and structure of plants and their parts, roots, stem and leaves. ஷேப்னா என்ன, ஷேப்பில் இருக்குது, சைஸு அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்குறோம். அதில் ஸ்பெஷலாக என்னதுன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப். ரூட்ஸ், ஸ்டெம், லீஃப். The understand the vegetative morphology, following important components are to be studied. They are habitat and lifespan. இப்போ நார்மலாக நம்ம சொல்கிறது என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக என்னதுன்னா 3 தான். ஒன்று என்னென்னா ஹேபிட்டு, செகண்ட் ஒன்று என்ன ஹேபிட்டேட்டு, தேர்ட் ஒன்று என்ன லைஃப் ஸ்பேன். இப்போது இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹேபிட். த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பிளான்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு அஸ் ஹேபிட்டு. ஓகேவா. அந்த ஃபார்ம் ஆஃப் பிளான்ட்ஸ் எப்படி இருக்குது, ஜென்ரலாக எப்படி இருக்குது, ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் ஹேபிட்டை பிரிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஹேபிட் பிளான்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு ஹெர்ப்ஸ், ஷர்ப்ஸ், கிளைம்பர்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஹெர்ப்ஸ் அப்படின்னா புல் வகை சொல்லுவோம், ஷர்ப்ஸ் அப்படின்னா புதர்ச்செடி சொல்லுவோம், கிளைம்பர்ஸ் அப்படின்னா கொடி வகைகளை சொல்லுவோம், அண்ட் ட்ரீஸ்னால் மர வகைகளை சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஹேபிட். இது செடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேம்பூ. ஓகேவா. பேம்பு வந்து ஒன் டைப் ஆஃப் கிராஸ் சொல்லுவோம். அது வந்து மூங்கில் கழின்னு சொல்லுவோம், மூங்கில். அதை அது மாதிரி வந்து அந்த மாதிரி எதுனா இப்போ ஹைபிஸ்கஸ் சொல்லுவோம்ல, ஹைபிஸ்கஸ்னால் சொல்லுவோம் செடி. ஓகேவா. ஹைபிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி செடி அப்படின்னா அப்போ வந்து அது புதர் செடியாக இருக்குது. ஓகேவா. அவரை கொடின்னு சொல்லுவோம். அப்போ கிளைம்பர்ஸாக இருக்குது. புல் வகைகள் வந்து நிறைய கிராஸஸ், அது புல் சொல்லுவோம், அது ஹெர்ப்ஸு நிறைய. இப்போ வந்து மேங்கோ பிளான்ட்டு, ஜாக் ஃப்ரூட் பிளான்ட்டு, அப்போ ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, அப்போ ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பிளான்ட், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹேபிட் இருக்குது. ஓகேவா. அதில் வந்து ஹெர்ப்ஸ்னால் என்ன, ஷர்ப்ஸ்னால் என்ன, ட்ரீஸ்னால், கிளைம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெர்ப்ஸ். ஹெர்ப்ஸ் ஆர் சாஃப்ட் ஸ்டெம்டு பிளான்ட் வித் லெஸ் wood ஆர் நோ wood. wood வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா wood கிடையாது, கட்டையாக இல்லை, பட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனுடைய ஸ்டெம்மு. இதுதான் ஹெர்ப் வெரைட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஹெர்ப்ஸ் சொல்லுவோம். அக்கார்டிங் டு த டியூரேஷன் ஆஃப் தியர் லைஃப் தே மே பி கிளாஸிஃபைட் இஸ் ஆனுவல்ஸ், பைனியல்ஸ் அண்ட் பெரினியல்ஸ். அதுவே ஹெர்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனுடைய லைஃப் ஸ்பேஸ் பண்ணி ஆனுவல்ஸ், பைனியல் அண்டு பெரினியலை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆனுவல்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ ஆனுவல்ஸ் அப்படின்னா ஒன்லி 1 year to live. அது மாதிரி பைனியல் அப்படின்னா 2 years to live. பெரினியல் அப்படின்னா many years to live. அதில் நிறைய வெரைட்டிஸ். இந்த பெரினியல் ஹெர்ப்ஸ் having bulb, corm, rhizome or tuber as underground stem are termed as geophytes. Example Phyllanthus amarus, Kilium viscosa. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆலியம் சீப்பா சொல்லலாம், ஆலியம் சீப்பா. இப்போ வந்து பல்பு, காம், ரைசோம், இப்போ வந்து மெனி இயர்ஸ், இது கிராஸ் வெரைட்டி தான், பட் ஆனால் இருந்தாலும் மெனி இயர்ஸ் டு லிவ் ஆகக்கூடியது. இப்போ வந்து பனானா இருக்குது, ரைசோம், அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மு, அதான் ரைசோம் சொல்லுவோம். அது மாதிரி பல்ப் அந்த கோலகேஷியா, சேப்பக்கிழங்கு, ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இருந்து அது மட்டும் மெனி இயர்ஸ் டு லிவ் ஆகும். அது மாதிரி இருக்கிறதா இந்த மெனி இயர்ஸ் சொல்லுவோம். அதில் வந்து அந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜியோஃபைட்ஸ் சொல்கிறோம். ஓகேவா. கிராவிடேஷனல், அதாவது ஜென்ரல் அண்டர் கிரவுண்ட் சாயில் இருக்கிறதுனால ஜியோஃபைட்ஸ். ஓகேவா. எக்ஸாம்பிள் ஃபிலாந்தஸ் அமரஸ். உங்கள் நியூ புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆலியம் சீப்பா இருக்கும். ஓகேவா. ஆலியம் சீப்பா. ஓகேவா. அதுக்கடுத்தது ஷர்ப்ஸ். த ஷர்ப் இஸ் பெரினியல் உட்டி பிளான்ட்டு. ஓகேவா. மோஸ்ட்டாக வந்து நிறைய இயர்ஸ் லீவ் பண்ணக்கூடியதான் ஷர்ப்பு. உட்டியாக இருக்கும். செவரல் மெயின் ஸ்டெம் வந்து அரைஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். இப்போ வந்து மேலே பெருசாக போயிட்டு ஒரு ட்ரீ மாரி ஒரு மெயின் ஸ்டெம் போயிட்டு அதில் வந்து டிப்பில் போயிட்டு நிறைய பிரான்ச்சஸ் ரைஸ் ஆகிருந்ததுன்னா அது ட்ரீன்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஸ்டெம் நிறைய அரைஸ் ஆகும், நிறைய ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் எங்கே இருந்துன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து நிறைய ஃபார்ம் ஆகும், நிறைய பஞ்சாக வந்து அடர்த்தியாக வளரும். அப்போ அதுதான் வந்து ஷர்ப் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ்.
ஓகேவா. ஷூ ஃப்ளார், ஹைபிஸ்கஸ், ரோசா, சைனன்சிஸ், ஷூ ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் ஷேப்ஸ். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளைம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துருக்கோம் அப்படின்றது யார் நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியாது.